ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் ரீவேல்யூஷன் ரிசல்ட்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பட் ஒன்லி ஃபார் ஃபைனல் செம் தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இஃப் யாராச்சும் நீங்கள் ஃபைனல் செம்மில் வந்துட்டு பாஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இன்ஸ்டன்ட் எக்ஸாம் வந்து எழுத தேவையில்லை. பாஸ் பண்ணியிருந்தால் இன்ஸ்டன்ட் எக்ஸாம் எழுத தேவையில்லை. ஒரு வேளை ஃபெயில் ஆகிட்டீங்க அப்படின்னா, ரிவால்யூஷன் பண்ணியும் நீங்கள் வந்து ஃபெயில்னு வந்திருக்கு அப்படின்னா இன்ஸ்டன்ட் எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா 29th வந்து எக்ஸாம் இருக்குது. உங்களுக்கு ஆல் டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 27th ரிலீஸ் பண்ணுறாங்க. விச் இஸ் தேர்ஸ்டே அன்றைக்கி வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. அதுக்கான லிங்க்கு வந்து பேஜில் வந்து கொடுக்குறேன். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் லிங்காக தான் ஷேர் ஆகும். நீங்கள் உங்களோட ரெஜிஸ்டர் நம்பர் போட்டுட்டு நீங்கள் வந்து உங்களோட இன்ஸ்டன்ட் எக்ஸாம் ஆல் டிக்கெட் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அந்த ஆல் டிக்கெட்டும் உங்களோட ஐடி கார்டும் எடுத்துகிட்டு போனீங்கன்னா நீங்கள் வந்து இன்ஸ்டன்ட் எக்ஸாம் வந்து எழுத முடியும். அண்ட் எங்கே எக்ஸாம் நடக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து பட்ரிஷியன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் தான் வந்துட்டு எக்ஸாம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. பட்ரிஷியன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ். டைமிங் வந்து பார்த்திங்கன்னா 10 to 1 PM எக்ஸாம் இருக்கும். அண்ட் ஆஸ் யூஷுவல் சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து எக்ஸாம் வந்து ரொம்ப டஃப்பாலாம் இருக்காது. கொஞ்சம் நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் மட்டும் பார்த்துட்டு போங்க. அது பார்த்தாலே உங்களுக்கு வந்து எனஃபாக இருக்கும். ஸோ இதான் இன்றைக்கான அப்டேட். நீங்கள் இன்ஸ்டன்ட் எக்ஸாமுக்கான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ஸ்டே வந்துடும். தேர்ஸ்டே உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன். அண்ட் நீங்கள் எல்லோரும் ரீவேல்யூஷன் ரிசல்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் யூனிவர்சிட்டி வெப்சைட்டில் வந்து அப்லோட் பண்ணியிருக்காங்க. செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.